ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகங்கள் 62, 63. ஸ்லோகம் 61. நந்தாத்யாயே விரஜே கோபா யாஸ்சாமேஷாம் ச யோஷிதக விருஷ்ணயோ வசுதேவாத்யா தேவகி ஆத்யா யது ஸ்திரியக. பதம் 63. சர்வே வை தேவதா பிராயா உபயோரபி பாரத ஞாதயோ பந்தோ சுஹ்ருதோ ஏ ச கம்சம் அனுவிரதாக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நந்தாத்யா நந்த மகாராஜன் முதலான எவர்களுடைய பிரஜே பிருந்தாவனத்தில் கோபா கோபர்கள் யா எது ச மேலும் அமேஷாம் அவர்கள் அனைவரின் பிருந்தாவன வாசிகள் ச அத்துடன் யோஷித பெண்கள் விருஷ்ணி வம்சத்தினர் வசுதேவ ஆத்யா வசுதேவரை தலைமையாக கொண்ட தேவகி ஆத்யா தேவகியை தலைமையாக கொண்ட யது ஸ்திரிய யது வம்சத்து பெண்கள் அனைவரும் சர்வே அவர்கள் அனைவரும் வை உண்மையில் தேவதா பிராயா ஸ்வர்கலோக வாசிகளாவார்கள். உபயோ நந்த மகாராஜன் மற்றும் வசுதேவர் ஆகிய இருவரின் அபி உண்மையில் பாரத பரீட்சித் மகாராஜனே ஞாதய உறவினர்கள் பந்து நண்பர்கள் சுகிருத நலம் விரும்பிகள் அவர்கள் ச மேலும் கம்சம் அனுவிரதா வெளித்தோற்றத்தில் கம்சனின் ஆட்களைப் போல காணப்பட்ட போதிலும். டிரான்ஸ்லேஷன். பரத குலத்தவரில் சிறந்த பரீட்சித் மகாராஜனே நந்த மகாராஜன் முதலான கோபர்கள் அவர்களது மனைவிகள் ஆகிய பிருந்தாவன வாசிகளும் வசுதேவர் முதலான விருஷ்ணி குலத்தவர்களும் யது வம்சத்தை சேர்ந்த தேவகி முதலான பெண்களும் தேவலோக வாசிகளே அன்றி வேறு யாரும் இல்லை. நந்த மகாராஜா மற்றும் வசுதேவர் ஆகியோரின் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் ஆகியோரும் வெளித்தோற்றத்தில் கம்சன் ஆட்களைப் போல காணப்பட்டவர்களும் கூட தேவர்களே ஆவார்கள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். முன்பே விளக்கியது போல பூமியின் பாரத்தை போக்குவதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே நேரடியாக அவதரிப்பார் என்று பரமபுருஷரான விஷ்ணு பிரம்மதேவருக்கு அறிவித்தார். எல்லா ஸ்வர்கலோக வாசிகளும் பிருந்தாவனத்திலுள்ள யது மற்றும் விருஷ்ணி குடும்பங்களில் பிறக்க வேண்டுமென்று பகவான் உத்தரவிட்டார். யது மற்றும் விருஷ்ணி வம்சங்களை சேர்ந்த எல்லா குடும்பத்தினரும் நண்பர்களும் மட்டுமன்றி நந்த மகாராஜனும் கோபர்களும் கூட பகவானின் லீலைகளை காணும் பொருட்டு ஸ்வர்கலோகங்களிலிருந்து வந்து அவதரித்தனர் என்பதை இப்போது இந்த ஸ்லோகம் நமக்கு நன்கு அறிவிக்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை 4.8 உறுதி செய்வது போல பகவான் கிருஷ்ணரின் லீலைகள் பக்தர்களை காத்து அசுரர்களை கொல்வதற்காக ஏற்பட்டதாகும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம். இந்த செயல்களை நிகழ்த்தி காட்டுவதற்காக பிரபஞ்சத்தின் எல்லா பகுதிகளிலும் உள்ள எல்லா பக்தர்களையும் பகவான் அழைத்தார். உயர் கிரக அமைப்புகளுக்கு உயர்த்தப்பட்டுள்ள பக்தர்கள் பலர் உள்ளார்கள். பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாக சுசீனாம் கிரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ அபிஜாயதே. வெற்றியடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்கள் வாழும் கிரகங்களில் பற்பல ஆண்டுகள் இன்பம் அனுபவித்த பின் நன்னெறியில் வாழும் ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கிறான் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 6.41 பகவான் கூறுகிறார். புண்ணிய ஆத்மாக்கள் சொர்க்கலோகத்திற்கு உயர்த்தப்படுகின்றனர். பக்தி தொண்டு முறையை முழுமையாக நிறைவேற்ற தவறிய சில பக்தர்களும் அங்குதான் அனுப்பப்படுகின்றனர். அங்கு வாழ்நாளை அனுபவித்த பிறகு பகவானின் லீலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு நேரடியாக அவர்கள் உயர்த்தப்படக்கூடும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்ற விரும்பும் போது அவரது லீலைகளை காண ஸ்வர்கலோக வாசிகள் அழைக்கப்படுகின்றனர். இவ்வாறாக யது மற்றும் விருஷ்ணி வம்சத்தினரும் பிருந்தாவன வாசிகளும் தேவர்களே ஆவார்கள் அல்லது கிட்டத்தட்ட தேவர்களுக்கு நிகரான நிலையில் இருந்தார்கள். வெளிப்படையாக கம்சனின் செயல்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் கூட உயர் கிரக அமைப்புகளை சேர்ந்தவர்களே. வசுதேவரின் சிறைவாசமும் விடுதலையும் மற்றும் அசுரர்களின் வதமும் பகவானின் லீலைகளாகும். பக்தர்கள் இந்த செயல்களை நேரடியாக கண்டுகளிப்பார்கள் என்பதால் இக்குடும்பங்களில் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் பிறக்க அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர்.
குந்தி தேவி பிரார்த்தனைகளில் பாகவதம் 1.8.19 பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடோ நாட்டிய தரோயதா. பகவான் கிருஷ்ணர் அசுரர்களை கொல்பவராகவும் அவரது பக்தர்களுக்கு ஒரு நண்பராகவும் மகனாகவும் சகோதரனாகவும் இருப்பதாக முடிவு செய்யப்பட்டது. இவ்வாறாக எல்லா பக்தர்களும் அழைக்கப்பட்டார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதங்கள் 62, 63 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.